திமுக தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொல்லியிருந்தாங்க? தேர்தல் வாக்குறுதியில் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், அதான் இருக்குது. அதே மாதிரி காலி பணியிடங்கள் நிரப்போம்னாங்க, எதுவும் கிடையாது. தொகுப்பூதியம், மதிப்பூதியம் இதெல்லாம் எந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரை ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் கலை யதார்த்தம். அதனால் இவர்கள் ஓய்வூதியத்தை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த அறிவிப்பு என்பது முற்றிலும் பெரிய ஏமாற்றம் என்பது கூட தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரான செயல். அலுவலர்கள் குழுவை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அந்த அலுவலர்கள் குழு என்பது எல்லா குழுவும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. எந்த குழுவுமே கால நீட்டிப்பு இல்லாமல் அறிக்கை கொடுத்ததே இல்லை. 9 மாதம் முடிஞ்சு டெலிவரி வரும்போது டெலிவரியில் சிசேரியன் மாதிரி எங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு 3 மாதம் கேட்பாங்க. 9 மாதம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. காலத்தை கடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு தான். அதுதான் தெளிவாக தெரிகிறது. நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை உங்களுக்கு வழங்க தயாராக இல்லை என்பதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க. மறைக்கலைன்னாரு. இப்போ மறைக்கலை என்பதுக்கான அர்த்தம் இப்போ தான் தெரியுது. இவள் நாளாக மறைச்சி வச்சிருந்து இப்போ வெளியே வந்திருக்கு.